ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அரசியல் முடிவானது வெளியே இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ஆவாரா மாட்டாரா விஜய் அண்ணா? என்னைக்கு தான் பதவி ஏற்பார்? ஏன்னா அதிக சீட்டில் ஓன் பண்ணி இந்த நிலைமையா அப்படின்ற அளவுக்கு அவர் அதிக சீட்டில் வின் பண்ணியிருந்தாலும் மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்ஸ் வந்து ஓன் பண்ணாதனால மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருந்தது. நிறைய ஆதரவு மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை நாட வேண்டிய சூழல் இருந்தது. அவங்களுடைய ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா, விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது வந்து சுற்றிட்டு இருந்தது. அதனுடைய முக்கியமான அறிவிப்பானது இன்றைக்கி வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்கு, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அண்ணா 108 சீட்டில் ஓன் பண்ணியிருந்தார். ஆனால் 107 சீட் வந்து கணக்கு. அவர் 2 தொகுதியில் வந்து போட்டிட்டு வின் பண்ணியிருந்தார். அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் வந்து அவர் பர்மனெண்ட்டாக எம்எல்ஏவாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்க போகிறாரு. ஒரு தொகுதியில் தான் பர்மனெண்ட் எம்எல்ஏவாக இருக்க போகிறாரு. ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணி அதில் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதில் தாவேக்கா ஓன் பண்ணால் தான் 108 கணக்கு ஆகும். இல்லைனா வேறு யாராவது ஓன் பண்ணாங்கன்னா ஒரு சீட் வந்து தாவேக்காவுக்கு கணக்கு ஆகாது. அதனால் 107 சீட்டு தான் வந்து கணக்கு. இப்போ அந்த 107 சீட்டு ப்ளஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆளுநர்கிட்ட போய் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் தான் வந்து பார்ட்டியாக இருக்கோம், அதாவது சிங்கிள் பார்ட்டியாக அதிக சீட்ஸ் வச்சுருக்கிற முதல் பார்ட்டி நாங்கள் தான், அதனால் எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் கேட்டிருந்தார் விஜய் அவர்கள். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வந்து மெஜாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக நாங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க ஆட்சி அமைகிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட 5 சீட் தான் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிபந்தனை வந்து விதிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட ஆதரவை நாடக்கூடாது, மற்ற கட்சியோட கூட்டணியோடைய மெஜாரிட்டியோட தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும், என்டிஏவோடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோடைய ஆதரவை நாடி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட் வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நாங்கள் வந்து கிளம்பிப்போம், அதாவது நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விதிச்சுட்டு, அதாவது மதவாத சக்திகள் அப்படின்னா பிஜேபி அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆதரவை பெற்று நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சா நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை காங்கிரஸ் விதிச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதும் 107 சீட்டாக இருந்தது 112 சீட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து தனது ஆதரவை கோரி, அதாவது தனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஆதரவு கேட்டிருந்தது. மற்ற இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அந்த கட்சிகிட்டெல்லாம் வந்து ஆதரவு கேட்டிருந்தது தாவேக்கா. இது குறித்து நாங்கள் முடிவெடுத்து தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும்போது நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னும் சொல்லலை, ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. மேபி நாங்கள் முடிவெடுத்து இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்குதோ, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் என்ன முடிவெடுக்குதோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதே போல் தான் வந்து மற்ற கட்சிகளும் வந்து நாங்கள்லாம் கூட்டாக சேர்ந்து தான் வந்து ஒரு முடிவு எடுப்போம், அந்த உயர்மட்ட குழுவில் வந்து ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்போம், அந்த உயர்மட்ட குழுவில் என்ன ஆலோசனை எடுக்குதோ அதை நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி முடிவாயிருச்சு. நேற்று வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தார். அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயே வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ வந்து வெளியில் வந்ததுமே விசிக தலைவர் தொல் திருமாவளவன்கிட்ட கேட்டப்போ, நாங்கள் உயர்மட்ட குழுவில், அதாவது இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கிட்ட நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதை பொறுத்து தான் எங்களோட ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்றைக்கி ஆலோசனை பண்ணி டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறதா இருந்தது. இன்றைக்கி வந்து முடிவெடுத்து சிபிஐ ஃபஸ்ட்டு சிபிஐ வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம், நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தாவேக்காவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து அந்த சிபிஆர் நிர்மல்குமார், தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகியான சிபிஆர் நிர்மல்குமார் வந்துட்டு சிபிஐ ஆதரவு கொடுத்ததும் அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு சிபிஎம் கிட்ட போகிறாரு. அவங்களும் நாங்கள் முழு நிபந்தனையற்ற ஆதரவை தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஐ 2 தொகுதி வச்சுருக்காங்க, சிபிஎம் 2 தொகுதி வச்சுருக்காங்க, விசிக 2 தொகுதி வச்சுருக்கு, காங்கிரஸ் 5 தொகுதி வச்சுருக்கு. இவங்க எல்லாம் இப்போ காங்கிரஸ் ஆல்ரெடி கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் இணைஞ்சதுனால 107 இருந்தது 112 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ சிபிஐ வந்து கூட்டணியில் இணைஞ்சதுனால நாங்கள் ஆதரவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால 114 இன்க்ரீஸ் ஆனது. அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே வந்து சிபிஎம்மும் நாங்கள் முழு நிபந்தனையற்ற ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால 116 இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் ஆனால் அடுத்த ஒரு ½ ஹவர்லேயே வந்து விசிகவும் வந்து நாங்கள், அதாவது அந்த இடதுசாரிகளை கூட்டணியை இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்குதோ அதை பொறுத்து தான் எங்களோட முடிவெடுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அதே போல் இப்போ இடதுசாரிகள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால அவரும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் தாவேக்காவுக்கு முழு ஆதரவை
முழு ஆதரவை தரோம். அதே போல் விசிகா நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா என்னன்னா, நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கிங்க, உங்களுக்கு பெரும்பான்மை நம்பர்ஸுக்கு தேவையான எம்எல்ஏஸ் எங்ககிட்ட 2 எம்எல்ஏ இருக்குது, 116 ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்க, இடதுசாரி காங்கிரஸ்லாம் சேர்த்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை இல்லை அப்படிங்கிறது தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது 1996 திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2026 வரைக்குமே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்டையும் காங்கிரஸ் மற்ற கூட்டணிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று பேசிகிட்டு இருந்த நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து அது கண்டிப்பாக தேவை, ஆனால் அதற்கான சூழல் வந்து இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரெஸ் மீட் அப்பவுமே கொடுத்துருந்தாரு. ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டில் 1996 வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல பயங்கர ஸ்டாண்டாக இருந்தாப்புல, ஒரு ஸ்டாண்ட் வந்து பயங்கர நிலையான ஒரு ஸ்டாண்டில் இருந்தார். ஆனால் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல 2 எம்எல்ஏ வந்து தேவை அப்படிங்கிற சூழலில் விசிகா கிட்ட ஆல்ரெடி வந்து ஆதரவு கடிதத்தை கேட்டிருந்தது தாவேகா. 16 18 ஆகணும் அப்படின்னா விசிகாவோட தேவை கண்டிப்பாக. விசிகா நாங்கள் ஆதரவு தரோம், வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க இன்டெரக்டாக. அதாவது வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா அதுதான் வந்து பொருள். அமைச்சர் பதவியோ மற்ற இலாக்கா பதவிகளையோ இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது இதுதான், இந்த ஒரு அறிவிப்பு தான். இந்த ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிடுவார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டராக ஆக போகிறாரு. ஃபுல் மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஏற்கனவே 2 முறை விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். ஆளுநர் வந்து உங்ககிட்ட ஃபுல் மெஜாரிட்டி, அதாவது ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை சீட்டான 118 சீட் வந்து உங்ககிட்ட இல்லை, அந்த பெரும்பான்மை நம்பர்ஸை கொண்டு வாங்க, அதை நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைக்க உரிமை கோருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அழைப்பு எடுத்து உங்களை பதவி ஏற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நேற்று விஜய் அவர்கள் சந்தித்த பொழுது இதை தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸாகவும் வந்து கவர்னர் மாளிகை வெளியிட்டிருந்தது. இதெல்லாம் வந்து நேற்று நடந்த இது. இன்றைக்கி ஆலோசனை பண்ணி இந்த முடிவு சிபிஎம், சிபிஐ, விசிகே இவங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுனால காங்கிரஸ் 5, இவங்க விசிகே 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, ஆக மொத்தம் 11 எம்எல்ஏஸ் வந்து இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. அறிவிப்பும் வெளியாயிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் 5:20 வந்து தாவேக தலைவரான விஜய் அவர்கள் 3வது முறையாக ஆளுநர் சந்திக்கிறதா இருந்தது. அதுக்குள்ளே தனது பெரும்பான்மை நிரூபிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருந்திருக்காங்கிறது தான் நமக்கு தெரியுது. அதுக்குள்ளேயே அவங்க ஆளுநரை விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, அதாவது ஆதரவு கடிதம் கோரிய கட்சிகள் அனைத்துமே வந்து தனது ஆதரவு நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க தாவேக தலைவரான விஜய் அவர்களும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி. ஏன்னா அவர் போய் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற கூட்டணியில் எல்லாருமே வந்து ஃபுல் மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து பெற்றுட்டுறாங்க. எல்லாருமே வந்து ஆதரவு தரதான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து விஜயண்ணா தலைமையில் ஆட்சி அமைவது 100% உறுதியாயிருச்சு. இனிமேல் வேறு வழியே கிடையாது. கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சே ஆக வேண்டும். ஏன்னா விஜய் அண்ணா கிட்ட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான போதுமான நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 118 எம்எல்ஏவோட ஆதரவு வந்து தாவேகாவுக்கு இருக்குது. இந்த 118 எம்எல்ஏக்களும் வந்து நாங்கள் தாவேகா ஆட்சி அமைவதற்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதரவு கடிதம் வந்து சைன் போட்டு கொடுக்கணும். அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துகிட்டு போய் தாவேகா தரப்பில், அதாவது தலைவரான விஜய் அவர்கள் வந்து ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பார். சமர்ப்பித்த உடனே ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அடுத்தது என்ன அப்படின்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க போகிறாரு. இருந்து சீஃப் மினிஸ்டராக அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு விஜய் அண்ணா தொடர போகிறாரு. இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கிறது. ஸோ இதுதான் ஆட்சி அமைக்க தேவையான போதுமான நம்பர்ஸ் வந்து விஜய் அண்ணாவுக்கு கிடச்சிருச்சு. நாளைக்குள்ளே வந்து அவங்க, அதாவது ஆளுநர் 3 நாள் கெடு விதிச்சிருந்தாரு. அந்த 3 நாள் கெடுக்குள்ளார வந்து இவங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம், கட்டாயம் வந்து தாவேகாவுக்கு ஏற்பட்டது. இப்போ போதுமான நம்பர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க போகிறாரு. இப்போ அடுத்தது வந்து பதவியேற்பு விழா நடக்க போகுது. நாளைக்குள்ளே சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க போகிறாரு தாவேகா தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த விறுவிறுப்பை விட எலெக்ஷனுக்கு அப்புறம் இருந்த விறுவிறுப்பு தான் அரசியல் களத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாகவும், டெய்லி என்ன நடக்கும் என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் ரொம்ப ட்விஸ்ட்டாக அடிச்சுட்டு இருந்தது. ஒரு வழியாக முடிவு அடைந்திருக்குது. என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.